என்ன இதுல என்ன ஆடுது? அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம சொந்தங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? சொந்தங்கள்லாம் சாப்பிட்டாச்சா? இன்னைக்கு வந்து நம்ம உங்க வீட்டில் இன்னைக்கு வந்து என்ன சாப்பாடு நண்பர்களே? எல்லாம் சாப்பிட்டீங்களா? உங்க வீட்டில் என்ன சாப்பாடு, நைட்டு டிஃபன் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்க சொந்தங்களே. மறக்காம நம்ம வீட்டில் வந்து இன்னைக்கு என்ன சாப்பாடுனா சாப்பாடே செய்யல. கடையில் இட்லி வாங்கிட்டு வந்தோம். அஜய்க்கும் அம்மாவுக்கும் இட்லி வாங்கிட்டு வந்தோம். நான் வந்து அவங்க அம்மா வீட்டில் சாப்பிட்ருவேன். என் காலையில் சாப்பாடு செஞ்சதே இருக்கு கொஞ்சம், அதனால சாப்பாடு எதுவும் செய்யலை. இன்னைக்கு வந்து என்னன்னா, நம்ம ஐயா கலெக்டர் வேலைக்கு படிக்கிறாருல, அந்த ஐயாவுக்காக நோட்டு வாங்க போயிருந்தோம். நான் இது வந்து முந்தா நாள் ஒரு நாள் போய் வாங்கி இந்த பேகு, இந்த நோட்டு, புக்கு இது எல்லாமே 2620 ரூபா பில்லு வந்துருச்சு. பேகு எல்லாமே, அதாவது இந்த கைடு இது எல்லாமே சேர்த்து அந்த நோட்டு, இது இந்த 4 அட்டை நண்பர்களே. இதே மாதிரி 4 2 வந்து அதே வந்து போட்டுட்டான், இந்த ஒத்தே போட்டு இருக்கு. இது 4 சேர்த்து 240 ரூபா இதுவே. அதில் தான் இந்த கைடு நோட்ஸ் எல்லாமே, எல்லா நோட்டும் இது எல்லாமே சேர்த்து 2200 ரூபா பில்லு வந்துச்சு. என்கிட்ட இருந்தது 1700 தான். அதனால் நான் வந்து ஒரு 2 கைடு எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேங்கன்னு சொல்லிட்டு அவர் 2 நாளாக போகல. இப்போ பணம் ரெடி பண்ணிவிட்டு இன்றைக்கி போயிட்டு வந்தேன் ஜெயங்கொண்ட. இவன் ஸ்கூல் விட்டு வந்தது, இன்றைக்கி டியூஷன் கூட அனுப்பலாம். அவனை கூட்டிகிட்டு போய் இந்த கைடு, மிச்சம் இருந்த கைடு சமூகவியலும் அறிவியலும் இது 2ம் வாங்கிட்டு, ரோப்பு சைக்கிளில் வச்சு, இந்த பேக்கை வச்சு சைக்கிளில் வச்சு கட்டுற ரோப்பு இது வாங்கிட்டு, அதுக்கப்புறம் ஏற்கனவே வருஷத்துக்கு சின்ன பிள்ளைங்க தான் 3 ஜாமெட்ரி பாக்ஸ் 4 ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்குவோம். இவரும் வருஷத்துக்கு காலாண்டு பரீட்சைக்கு ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ், அரையாண்டு பரீட்சைக்கு ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கிட்டு தான் இருக்காரு. இப்போ முழாண்டு பரீட்சை 8வது முழாண்டு பரீட்சைக்கு ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கி கொடுத்தேன். அதனால அது உள்ளெல்லாம் இந்த ஜாமெட்ரி பாகைமணி அந்த மேக்ஸ் போடுற பொருள்லாம் இருக்குது அப்படின்ட்டு இப்போ வந்து இது வந்து எம்டி ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கிட்டான். இது உள்ள ஏதோ சவுண்டு கேட்குது, இது டிசைன் எதுவுமே இருக்குது. இது வந்து 50 ரூபா நண்பர்கள். நல்லா இருக்கா என்னன்னு சொல்லுங்கள். அப்புறம் ஏற்கனவே ஸ்டாப்லர் வந்து நம்ம வீட்டில் இருக்குது. அதனால் பின் ஒண்டி இல்லாமல் இருந்துச்சு, பின்னு வாங்கிட்டு வந்தாச்சு. பேக் வந்து வேற ஒரு கடையில் இது வாங்கினது. இந்த பேக் வந்து 840 ரூபா சொன்னாங்க. நான் வந்து 700 ரூபா தான் கொடுத்தேன். அதுவே அதிகம்தான் நினைக்கிறேன். நான் குறைச்சி கேட்டு பார்த்தேன், கொடுக்கல. அதனால் 700 ரூபாய்க்கு வாங்கிட்டேன் நண்பர்களே. நாங்கள் வாங்கினப்பெல்லாம் ஒரு 2 முக்கால் சைஸு நோட்டு அது இதுன்னு நாங்களாம் இப்போ கொஞ்சம் அதிகமாக தான் வாங்கினோம். இருந்தாலும் ஒரு 10-12 நோட்டு இதோட முடிஞ்சிடும். 10-12 நோட்டு, ஸ்கூலில் கொடுக்குற புக்கு எல்லாத்தையும் சேர்த்து. அப்போல்லாம் பேக்லாம் எங்கள் அம்மா அப்பா வாங்கி தரல, நரம்பு பை. இப்போ அந்த நரம்பு பை இல்லை. அது யார் வீட்லையாவது அந்த பை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த அனுபவம் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நீங்கள் ஸ்கூல் போகும்போது என்ன பேக் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னு. அந்த நரம்பு பை இங்கேருந்து எங்கள் வீட்டிலேருந்து செங்குந்தபுரம் ஸ்கூல் வந்து கரெக்டாக 3 கிலோமீட்டருக்கு அதிகமாக தான் இருக்கும், கொஞ்சம் குறையாது. 3 கிலோமீட்டர் 1ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் நாங்கள் நடந்தே போய்தான் படித்தோம். இங்கேருந்து அந்த பையை தூக்க ஆரம்பித்தா 10th வரைக்குமே இந்த கோடு இருக்குல்ல, இந்த கோடு இது அப்படியே இங்கேருந்து அங்கே போய் இதுக்கே இடையில மாறி தான் தூக்கிட்டு போவோம். இப்படி பிடிச்சி இல்லைன்னா இப்படி தொங்க விட்டு இப்படி வச்சு இப்படியே தான் போவோம். அங்கே போய் எடுத்து பார்த்தா சரி, இந்த இடம் அப்படியே நீட்டுக்காக ரத்தக்கட்டு மாதிரி இருக்கும். அது ஒரு அரை மணி நேரம் ஆகும் சரியாக வருது. திரும்ப வீட்டுக்கு வரும்போதும் அங்கேருந்து இங்கே தூக்கிட்டு வரும்போதும் அப்படியே இந்த 3 கிலோமீட்டர் நடந்து அந்த பையை தூக்கிட்டு வந்து கொண்டு வந்துட்டு அதுவே பாதி டயர்டாகிடும். அப்போல்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டோம். எங்கள் அப்பா வந்து தண்ணி கேஸு, அதனால ஒரு கொஞ்சம் சரியாக கவனிக்கல. சைக்கிள் கூட இல்லை, நாங்கள் அப்படி தான் போயிட்டு வந்தோம். அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எதோ எங்களுக்கு சோத்துக்கு சம்பாரிச்சு போடவே களாவட்டி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதனால் அப்பாவும் வேலைலாம் செய்வார். ஆனால் குடிப்பழக்கத்தால் குடும்பம் கொஞ்சம் இதாக போயிடுச்சு. இன்னமும் கஷ்டத்துலேயே தான் இருந்துகிட்ருக்கோம். ஆரம்பத்துலேருந்து அவர் நல்லா இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்துக்கலாம். அப்போல்லாம் நாங்கள் அப்படி போனோம். சரி நம்ம பிள்ளையாவது நல்லபடியாக போயிட்டு வரோம். நானும் இந்த வருஷம் சைக்கிளுக்கு 3000 ரெடி பண்ணியிருக்கேன். புது சைக்கிளே வாங்கியிருக்கலாம் நண்பர்களே. 2000 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கியிருக்கேன். 2000 அம்மா போடுமா, வீடியோ எடுத்துகிட்டு இருந்தானே போட்டிருக்கோம். 2000 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கியிருக்கோம். அதை ரெடி பண்ண சைக்கிளில் ரெடி பண்ணுறாங்களா அவங்களுக்கு 700 ரூபா கூலி கொடுத்துருக்கேன். புது சைக்கிளே இது வாங்கியிருக்கலாமாட்டிருக்கு. அது ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன்.
கிட்டத்தட்ட இந்த வருஷம் சாரு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு 5000 செலவாயிருக்குது. இது இல்லாமல் 2 செட்டு யூனிஃபார்ம் 1000 ரூபாய்க்கு எடுத்து கொடுத்துருக்கேன் ரெடிமேடாக 6000 ரூபா. கலெக்டர் படிக்கிற சாருக்கு செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. நண்பர்களே, உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு என்னென்ன வாங்கி கொடுத்தீங்க, உங்களுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து சைக்கிளில் இருந்து கூட நழுவி கீழே விழாத அளவுக்கு இது வந்து சைக்கிள் பின்னாடி கம்பியில் மாட்டி இதை அங்கே வச்சு வரைஞ்சி கட்டி இதை இந்த பக்கம் எடுத்து மாட்டிக்கிறான். இப்படி தான் இங்கே உள்ள பிள்ளைங்கள்லாம் நிறைய அப்படி தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ ரோப்பு மாடெல்லாம் அப்போல்லாம் இந்த ரோப்புலாம் இல்லை, இப்போ தான் இது புதுசாக வந்துருக்குது. இதெல்லாம் இப்போ வந்து அட்டை போடணும், இதெல்லாம் அட்டை போடணும். இன்னும் 2 அட்டை இருக்குது. இதை வச்சு இதை போட்டுருவோம். போதும் இல்லைடா? இதெல்லாம் ஜெயாவோட போயிட்டு வந்த நண்பர்களே. இதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் இவன் பப்ஸு கேட்டான், பப்ஸு வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சுட்டு அப்புறம் அப்படியே இட்லி கட்டிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. அப்பா முடியலப்பா, போராட்டங்கள் போராட்டங்கள் போராட்டங்கள், கடைசி வரைக்கும் போராட்டங்கள் தான் நட்டுருக்கு. பிறந்ததுலேருந்து கட்டையில் போகிற வரைக்கும் போராட்டங்கள் தான் நட்டுருக்கு. ஓடிக்கிட்டே இருக்கு வாழ்க்கை, எதை நோக்கி ஓடுதுன்னே தெரியலங்கிற வடிவேல் சொல்கிற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது. சரி, ஓகே நண்பர்களே, நான் வந்து இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சி இந்த வீடியோ போட்டேன். இதெல்லாம் ஒரு வீடியோவா அப்படிலாம் கேட்காதீங்க. எங்களுக்குள்ளே நடக்கிற எல்லாத்தையுமே நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிப்பேன். அதனால தான் இந்த வீடியோ. நீங்கள் உங்கள் வீட்டு பசங்களுக்கெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ செலவு வந்துச்சு, நீங்கள் எவ்வளோ புக்கு நோட்லாம் வாங்கி கொடுத்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் படித்த காலத்தில் எப்படியெல்லாம் உங்கள் பள்ளி லைஃப் இருந்தது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. சரி, நாங்களும் போய் சாப்பிட்டு இனிமேல் அஜய்க்கு நாளைக்கு போட்டு பார்க்க யூனிஃபார்ம்லாம் துவைச்சி போட்டுட்டு தான் படுக்கணும். கொஞ்சம் நேரம் லைவ் போடலான்ட்டு இருக்கோம். போட்டுட்டு உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ சொந்தங்கள் எல்லாம் சாப்பிட்டு நல்லபடியாக தூங்குங்க. நாளைக்கு மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நாளைக்கு வந்து நான் ஒரு ஊருக்கு போகிறதா இருக்கேன். அது வந்து நான் வீடியோவாக எடுத்து போடுறேன். சரி, ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். சரி பாப்பா, இதெல்லாம் வந்து எடுத்து போடு. ஜெய், இந்த போட முடிகிற வரைக்கும் போடு, அப்புறம் காலையில் எழுந்து போட்டுக்கலாம். இதெல்லாம் எடுத்து பேர் எழுதி வை, மிஸ் ஆகிடும். தொலைஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது? ஒன்று 300 280 ரூபா. இந்த இது ஈஸி கைடு நோட்ஸு. நாங்களாம் நோட்ஸு போவோம், நீங்கள் என்ன கைடுன்ட்டு கிடக்குறேன். எல்லாத்தையும் எடுத்து பத்திரமா எடுத்து வச்சுக்க. புக்கு நோட்லாம் வாங்கி கொடுக்கறது பெருசு இல்லை, படிக்கணும். வா, போது வா.